நம்முடைய செல்சிங் ஸ்கூல் கம்யூனிட்டியில நடக்கிற மாதாந்திர சந்திப்புல என்னுடைய மாணவர் ஒருவர் ஒரு முறை இந்த கேள்வியை கேட்டார். என்னுடைய லைஃப்ல நான் இப்ப ஹீலிங்குள்ள வந்ததுக்கு அப்புறமா, இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நெறைய விஷயங்கள் மாறி இருக்கு. நானும் ரொம்ப சமநிலையோட இப்போ வாழ்க்கைய பார்க்க தொடங்கிட்டேன். ஆனா இந்த ஒரு சவால் மட்டும் எனக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. அது என்னன்னா, எனக்கு துரோகம் செஞ்ச ஒரு நண்பர நான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாத்துலயுமே நான் தன்வசம் இழந்துடுறேன். அவர பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே எனக்குள்ள அந்த கோபம், எழுச்சி எல்லாமே வந்துருது. இதனால நான் ஓவரா ரியாக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ஏன் இந்த மாரி ரியாக்ட் பண்ணேன்னு என்ன நெனச்சா எனக்கு ரொம்ப வேதனையாவும் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி உங்கள்ல நெறைய பேருக்கு எத்தனையோ விஷயங்கள கடந்து வர முடிஞ்சாலும், சில நபர்கள கடந்து வர்றதுங்கிறது ரொம்ப கடினமான காரியமா இருக்கும். சில சமயம் அந்த நபர்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாகவும், நெருங்கிய உறவினர்களாகவும் இருந்துருவாங்க. அந்த மாரி சந்தர்ப்பங்கள்ல என்ன பண்றது? நம்ம மனசுக்கு பிடிக்காத மனிதர்களை எப்படி ஹேண்டில் பண்றது? அத பத்தி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறேன். வணக்கம். நான் இந்துமதி மனோ. நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச். நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங், மேனிஃபெஸ்டேஷன், பாசிட்டிவ் மைண்ட் செட் இத பத்தி எல்லாம் தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய செல்ஃப் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ்ல தொடர்ந்து கமெண்ட்ஸ்லயும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, என்ன சுத்தி இருக்கிற நெகட்டிவ் மனிதர்களை எப்படி ஹேண்டில் பண்றது? நான் எவ்வளவுதான் பாசிட்டிவா இருக்கணும்னு நினைச்சாலும் இந்த மாதிரியான பீப்புளை பார்க்கறப்பையும் அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கறப்பையும் நான் ஈஸியா அந்த நெகட்டிவ் மூடுக்கு போயிடுறேன். இவ்வளவு நாள் நான் சேர்த்து வச்ச அந்த ஒரு நல்ல எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே நிமிஷத்துல அடிபட்டு போயிருது. இவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தான். முதல்ல நமக்கு பிடிக்காத இல்ல ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் உள்ள ஒரு நபர் நமக்கு முன்னாடி வர்றாங்க அப்படின்னாலே நமக்குள்ள என்ன மாதிரியான உணர்வுகள் ஏற்படும்? சிலரை பார்க்கும்போது நம்மளுக்கு பயம் வரும், சிலரை பார்க்கும்போது கோபம் வரும், சில பேரை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் ஏற்படும், சில பேரை பார்க்கும்போது பொறாமை உணர்வு தூண்டப்படும். நிஜமாவே இந்த மனிதர்களை பார்க்கும்போது நாம பார்த்து பயப்படுறது அந்த மனிதர்களை பார்த்து கிடையாது, அந்த மனிதர்கள் நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய இந்த எதிர்மறை உணர்வுகளை நினைச்சுதான். இந்த உணர்வுகள் எல்லாம் நமக்குள்ள தூண்டப்படுறதுனால தான் நாம அவங்கள பார்க்கறப்பவே ரொம்பவும் அன்பிளசன்டாவும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாவும் ஃபீல் பண்றதுக்கு முக்கியமான காரணமே. அதனால நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம பயப்படுறது அந்த பர்சனை பார்த்து கிடையாது, அந்த பர்சன் நமக்குள்ள ஏற்படுத்துற இந்த எமோஷன்ஸை பார்த்து தான். இந்த எமோஷன்ஸ் தான் நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆரஞ்சை எடுத்து அதை புழிகிறப்போ அதுக்குள்ள இருந்து என்ன ஜூஸ் வரும்? கிரேப் ஜூஸ் வருமா, ஆப்பிள் ஜூஸ் வருமா, இல்ல மாதுளம் ஜூஸ் தான் வருமா? நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதுல இருந்து ஆரஞ்சு ஜூஸ் தான் வரும். இதே தான் மனிதர்களுக்கும். ஒரு மனிதர் கிட்ட இன்னொரு மனிதர் வந்து சில விதமான நெகட்டிவான எமோஷன்ஸை கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, அந்த எமோஷன்ஸை அந்த மனிதர் கிரியேட் பண்ணல, உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அந்த எமோஷன்ஸை தான் அவர் வெளியே கொண்டு வர்றாரு. ஸோ ஆரஞ்சு ஜூஸை புழிஞ்சா ஆரஞ்சு ஜூஸ் தான் வருங்கிற மாதிரி எந்த மனிதர் உங்க லைஃப்ல வந்தாலும் சரி, உங்களுக்குள்ள என்ன உணர்வுகள் இருக்கோ அந்த உணர்வுகளை தான் அவரால வெளியே கொண்டு வர முடியும். இப்போ ஒரு மனிதரை பார்க்கறப்போ உங்களுக்குள்ள கோபம் வருது, எரிச்சல் வருது, பொறாமை உணர்ச்சி வருது அப்படின்னா அது அந்த மனிதருடைய தவறு கிடையாது. உங்களுக்குள்ள நீங்க இந்த உணர்வுகளை தேக்கி வச்சிருக்கிறது தான் இதுக்கு முக்கிய காரணம். நான் இந்த மாதிரி சொல்றது நிறைய பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஏன்னா நான் நெகட்டிவ் மனிதர்கள்ல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு கேட்டா, நீங்க திருப்பவும் என்ன நோக்கியே கை காட்டுறீங்களே அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்குள்ள கோபம் வரும். அப்படி கோபம் வருதுன்னா திருப்பியும் புரிஞ்சுக்கோங்க, அந்த கோப உணர்ச்சி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் நான் சொன்ன இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள அந்த கோபத்தை உருவாக்கி இருக்கு. மனிதர்கள் நம்ம முன்னாடி வர்றாங்கன்னா, அவங்க நமக்குள்ள சில உணர்வுகளை ஏற்படுத்துறாங்கன்னா, அவங்க வெறும் கண்ணாடி தான். அவங்கள நாம பார்க்கிறது நம்மளுடைய பிரதிபலிப்பு தான். முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. ஆனா எல்லா மனிதர்களும் நம்ம கிட்ட ஒரே விதமான உணர்வுகளை ஏற்படுத்துறது கிடையாது. சில பேர் நமக்குள்ள இருக்கிற அன்பை வெளிக்கொண்டு வருவாங்க, நமக்குள்ள இருக்கிற நல்ல ஆற்றல்களை வெளியே கொண்டு வருவாங்க. ஆனா சில பேர் நமக்குள்ள இருக்கிற இந்த மோசமான உணர்வுகளையும் எண்ணங்களையும் வெளியே கொண்டு வருவாங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நல்ல உணர்வுகள் கொண்டு வரவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நமக்குள்ள இருந்து இந்த எதிர்மறை உணர்வுகளை கொண்டு வரவங்களும் முக்கியம்தான். ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த உணர்வுகள் நமக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருந்து நம்ம முன்னேற்றத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையையும் அது பாதிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மைய நமக்கு எடுத்து சொல்றதுக்காக தான் வர்றாங்க. நிஜமா சொல்லணும்னா இவங்க எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தால்
யூனிவர்ஸால நமக்கு அனுப்பப்படுற தூதுவர்கள் தான். இந்த தூதுவர்கள் உங்களுக்கான சில செய்திகளை தான் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. நீங்க அந்த செய்திகளை சரியா எடுத்துக்கிறது தான் முக்கியமே தவிர அந்த தூதுவர்கள் அங்க முக்கியமே கிடையாது. நம்ம எப்பெல்லாம் இந்த மாதிரியான நெகட்டிவ் பீப்புள் நமக்கு முன்னாடி வர்றப்பெல்லாம் அவங்க கொண்டு வர மெசேஜ மட்டும் கரெக்டா எடுத்துட்டு அந்த பர்சனை அந்த விஷயத்துல இருந்து எடுத்துடுறோமோ அப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேற்ற பாதையை நோக்கி நிச்சயமா பயணிக்க ஆரம்பிப்போம். எப்ப நாம அந்த நெகட்டிவ் பர்சன் நமக்கு கெடுதல் நடக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட மட்டும் நம்ம கிட்ட வர்றாருன்ற நினைப்புல இருந்து வெளியே வந்து அவர் நமக்கான ஒரு முக்கியமான பாடத்தை இல்ல செய்தியை கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற புரிதலுக்கு வர்றோமோ அப்பவே அந்த பர்சன் மேல இருக்கிற வெறுப்பும் கோபமும் குறைஞ்சிருக்கிறத நீங்க உணர்வீங்க. இப்ப அவர் கொண்டு வந்திருக்கிற செய்தியை எப்படி உணர்ந்துக்கிறது, எப்படி இதன் மூலமா நம்மள மாத்திக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அந்த பர்சன் உங்களுக்குள்ள ஏற்படுத்தின அந்த உணர்வுகளை தான் நீங்க முக்கியமா கவனிச்சுக்கணும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நிச்சயமா எந்த பர்சன் உங்களுடைய மனசுல இந்த விதமான நெகட்டிவ் எஃபெக்ட கிரியேட் பண்றாங்களோ அவங்கள நீங்க இப்ப கணக்குல எடுத்துக்கலாம். அந்த பர்சனை நினைச்சா அந்த நொடியில உங்களுக்குள்ள என்னென்ன எண்ணங்கள்லாம் தோணுது, என்னென்ன உணர்வுகள்லாம் மேலே எழும்பி வருது அப்படிங்கிறத ஒரு பேப்பரை எடுத்து எழுத தொடங்குங்க. இந்த மாதிரி நீங்க பேப்பர் எடுத்து எழுதுறப்பயே உங்களுக்கு சில விஷயங்கள் ரொம்பவே கிளியர் ஆயிருக்கும். அந்த நபர் நமக்குள்ள ஒரு பர்டிகுலர் எமோஷனை ரொம்பவே தூண்டி இருப்பாங்க. இந்த எமோஷன் ஆனது ஜஸ்ட் இந்த ஒரு பர்சன் கிட்ட மட்டும் ஏற்படுற ஒரு எமோஷனா இருக்காது. இது பல நேரங்களிலும் பல மனிதர்களை பார்த்தும் நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு எமோஷன் தான். அப்போ அந்த எமோஷன் ஏதோ ஒரு விதத்துல நமக்குள்ள ஆழமா தங்கி இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி சில பர்சன்ஸை பார்க்கறப்பெல்லாம் அந்த எமோஷன் நமக்கு வெளியே வர தொடங்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த எமோஷன்ஸை நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீங்க பண்ண வேண்டியது இந்த எமோஷனை ஹீல் பண்ணி உங்களுடைய மனசுல இருந்து வெளியேற்றுறது தான். இதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் நான் இந்த சேனல்ல அதிக வீடியோஸ் போட்டிருக்க கூடிய ஒரு டெக்னிக் தான் அதுதான் ஹோ ஓ போனோ போனோ. இந்த ஹோ ஓ போனோ போனோல இருக்கிற இந்த 4 வாக்கியங்களான ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ, இந்த 4 வாக்கியங்களை நீங்க தொடர்ந்து அந்த எமோஷன்ஸுக்காக சொல்றப்போ என்னவாகும்னா இந்த எமோஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மட்டுப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய மனசுல இருந்து வெளியேறவும் ஆரம்பிக்கும். அது ஒன்ஸ் வெளியே போயிடுச்சு அப்படின்னாலே நாளைக்கு அதே பர்சனை நீங்க பாக்குறப்பவும் அந்த எமோஷன் அங்க வெளிப்படாது. ஏன்னா அந்த எமோஷன் இப்போ உங்களுக்குள்ள இல்ல. அதனாலேயே அந்த பர்சனால உங்களுக்குள்ள அதே எஃபெக்ட கிரியேட் பண்ணவும் முடியாது. அடுத்த முறை இந்த மாதிரியான நெகட்டிவ் பர்சன் உங்ககிட்ட வர்றாங்க, அவங்க பேச போறாங்க, உங்களை ஏதோ ஒரு விதத்துல பாதிக்க போறாங்கன்னு உங்களுக்கு தோணுன உடனே இமீடியட்டா இந்த ஹோபோனோபோனோவுடைய 4 வாக்கியங்களை உங்க மனசுக்குள்ளேயே சொல்ல தொடங்குங்க. அவங்களுடைய வார்த்தைகளுக்கும் பேச்சுகளுக்கும் செயல்களையும் பார்த்து நீங்க எந்த விதத்திலையும் ரியாக்ட் பண்ணாம மனசுக்குள்ள மெல்ல இந்த 4 வாக்கியங்களை மட்டும் சொல்லிட்டு இருங்க. இதுவே அந்த சிச்சுவேஷனை உங்களை சரியா ஹேண்டில் பண்றதுக்கு வழி நடத்தும். இன்னொரு நெகட்டிவ் பர்சன் நம்ம லைஃப்ல வந்து கெட்டது செஞ்சாலும் அதுக்கும் நாம தான் காரணமா, நமக்குள்ள இருக்கிற இந்த விஷயங்கள் தான் காரணமா அப்படிங்கறத ஏத்துக்கிறதுக்கு சில பேருக்கு கஷ்டமா கூட இருக்கலாம். ஆனா நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ள இல்லாத ஒரு விஷயம் எதையுமே ஒருத்தரால உங்ககிட்ட ஏற்படுத்தவே முடியாது. உங்களுடைய இன்னர் வேர்ல்டு தான் உங்களுடைய எக்ஸ்டர்னல் வேர்ல்டையும் தீர்மானிக்குது. நீங்க எந்த ஒரு பர்சனை நெகட்டிவ் பர்சன் நினைக்கிறீங்களோ அதே பர்சனை விரும்பக்கூடியவங்களும் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நல்ல முறையில பழகக்கூடியவங்களும் இருக்கதான் செய்வாங்க. அவங்களால மட்டும் எப்படி அவங்க கிட்ட சகஜமா பழக முடியுது, அவங்க கிட்டயும் அன்பா நடந்துக்க முடியுது? அதுக்கு காரணம் அவங்க மனசுல இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் தான். அதனாலதான் சொல்றேன், நீங்க உங்களை மாத்தாம இந்த மாதிரியான நெகட்டிவ் பர்சன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள்ல இருந்து வெளியே வரவே முடியாது. அப்படி இல்லாம நீங்க மேலோட்டமா இந்த மாதிரியான பீப்புள் கிட்ட இருந்து நான் விலகி இருக்கேன், நான் அவங்க கிட்ட இருந்து பேச்சை குறைச்சுக்கிறேன், அவங்க கிட்ட இருந்து இன்டராக்ஷன்ஸை நான் குறைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சுக்கிட்டாலும் சரி, அந்த பர்சன் கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கலாம். ஆனா அந்த மாதிரி இன்னொரு பர்சன் உங்க லைஃப்ல வந்து இதே எமோஷனை வெளியே நிச்சயமா கொண்டு வருவாங்க. நீங்க அதனால இந்த மாதிரி நெகட்டிவ் பர்சன்ஸை பார்த்து நாளைக்கு பயந்து ஒதுங்க வேண்டியது இல்ல, ஒளிய வேண்டியது கிடையாது, இல்ல அவங்கள வெறுத்து ஒதுக்க வேண்டியதும் கிடையாது. நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கிறது தான். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை வெளியே எடுத்து போடுங்க. உங்ககிட்ட உள்ள இருக்கிறது அன்பு, தைரியம், பாசம், நம்பிக்கை, இந்த மாதிரியான நல்ல உணர்வுகள் மட்டும்தான் அப்படின்னா நிச்சயமா வெளியில இருக்கிற பர்சன் என்ன விதமான நெகட்டிவிட்டியை கொண்டு வந்தாலும் சரி, அது உங்களுக்குள்ள இருந்து அன்பை தான் கொண்டு வரும், மேலும் மேலும் தைரியத்தை தான் அதிகப்படுத்தும், மேலும் மேலும் நம்பிக்கையை தான் கொடுக்கும். இப்போ உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் பர்சன் வர்றாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்கள நம்மளுடைய வைப்ரேஷன் மூலமா நாம தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அதே போல அவங்க இந்த பிரபஞ்சம் அனுப்புன தூதுவர்கள் தான். அந்த தூதுவர்களை விலக்கிட்டு
அந்த தூதுவர்கள் என்ன செய்தி கொண்டு வந்திருக்காங்க, நம்ம கிட்ட என்ன விஷயத்த நம்ம ஹீல் பண்ணணும், மாத்தணும் அப்படிங்கிறத மட்டும் நாம கணக்குல எடுத்துக்கிட்டு, அத நம்ம மாத்திக்கிட்டோம், ஹீல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான பீப்பிள் நம்ம லைஃப்ல வர்றதையும், அவங்களுடைய செயல்கள் நம்மள பாதிக்கிறதையும் நாம நிச்சயமா தடுத்து நிறுத்த முடியும். நானும் என்னுடைய லைஃப்ல பல காலமா நெறைய பீப்பிள பார்த்து பயந்திருக்கேன். சில பீப்பிள் மேல ரொம்ப காலமா கோபத்தையும், வெறுப்பையும் சுமந்துகிட்டு இருந்தேன். ஆனா எப்ப நான் இந்த ஃபீலிங்ஸ எடுத்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சேனோ, அப்பவே இந்த பீப்பிள் என்கிட்ட ஏற்படுத்தின தாக்கம்ங்கிறது ரொம்பவே குறைய ஆரம்பிச்சுச்சு. சம்டைம்ஸ் சில பேர் என்னுடைய லைஃப்ல இருந்து விலகி போனாங்க. சில பேர் அவங்களுடைய கேரக்டர மாத்திக்கிட்டாங்க. இல்ல அவங்கள நான் பார்க்குற விதம் மாறுச்சு. இப்படி ஏதோ ஒரு விதத்துல அந்த உறவானது மேம்பட தொடங்குச்சு. எனக்கும் என்னுடைய லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் வரத் தொடங்குச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு நெகட்டிவ் பெர்சன மீட் பண்றீங்கன்னா, அத ஒரு பெரிய வாய்ப்பா எடுத்துக்கோங்க. அவங்க நீங்க மாறுறதுக்கும், முன்னேறதுக்குமான ஒரு மிக பெரும் செய்திய தான் கொண்டு வர்றாங்க. அத எடுத்துட்டு அதன் மேல ஆக்ட் பண்ணி உங்களுடைய லைஃப முன்னேற்ற பாதைய நோக்கி கொண்டு போங்க. நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமா லைக் பண்ணுங்க. நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொன்ன விஷயத்த கண்டிப்பா நீங்க உங்க லைஃப்ல கடைபிடிக்க போறீங்கன்னா, ஐ அம் ரெடி அப்படின்னு எனக்கு நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க. பாசிட்டிவ் வைப்ஸ ஸ்ப்ரெட் பண்ணுங்க.